அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை பெருநகர காவல்துறை அண்ணாநகர் துணை ஆணையர் புக்யா ஸ்நேகப்பிரியா, ஆவடி மாநகர காவல்துறை துணை ஆணையர் ஐமன் ஜமால், சேலம் மாநகர காவல்துறை துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த குழு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவியிடமும் விசாரணை நடத்தியது. இதைத் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் கோட்டூர்புரம் லேக் வியூ ஏரியாவில் உள்ள ஞானசேகரனின் வீட்டில் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் அவரது குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தினர். இந்த சோதனையில் சொத்து ஆவணங்கள், ஒரு பட்டாக்கத்தி, ஒரு மடிக்கணினியை அதிகாரிகள் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. ஆவணங்களை 2 பெரிய அட்டை பெட்டிகளில் வைத்து அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஞானசேகரன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.